வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் இன்றே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும். தனி நீதிபதி அதிரடி உத்தரவு. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது ஐகோர்ட். ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவை ரத்து செய்யவும் மறுப்பு. ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சியை திமுக நடத்துகிறது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் இதுவரை இறுதி செய்யப்படவில்லை. மாநில தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த அமைக்கப்பட்ட காங்கிரஸ் குழுவினர் நேற்று அண்ணா அறிவாலயம் சென்று முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தனர். எங்களிடம்தான் மாம்பழம் சின்னம் உள்ளது. பாமக தலைவராக தொடர்ந்து நான் நீடிப்பேன். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் உழைப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் இல்லை. திமுகவில் இணைந்த முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சின்னசாமி பேட்டி. மதுரை ரேஸ்கோர்ஸ் சர்வதேச ஹாக்கி அரங்கில் நடைபெற்ற இந்தியா சுவிட்சர்லாந்து ஹாக்கி போட்டி. இந்திய அணி ஆட்டத்தை காண முடியாததால் உள்ளூர் மக்கள் ஆதங்கம். நேற்று கட்சி தொடங்கி இன்று முதல்வராக வேண்டும் என்று சிலர் நினைக்கின்றனர். விஜயை மறைமுகமாக தாக்கி பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் கூடுதல் பெண்களுக்கு உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்தை டிசம்பர் 12ஆம் தேதி முதல் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தேர்தலுக்காக திமுக பிரித்தாளும் சூழ்ச்சி. நயினார் நாகேந்திரன் விமர்சனம். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். திருமாவளவன் பேச்சு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.